அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம இருக்கிறது வீரமாங்குடி, பாபநாசம் வட்டாரம், தஞ்சாவூர் மாவட்டம். வீரமாங்குடி கிராமத்துல இன்னைக்கு ஆர்கானிக், அதாவது இயற்கை வேளாண்மை பண்ற ஒரு சில விவசாயிகள் வைத்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடத்தினோம். மீட்டிங் நடத்தி முடிச்சோன்னா விவசாயிகளோட ஒரு கலந்துரையாடல் தான், ஒரு சிறு கலந்துரையாடல். இது இருக்கிற விவசாயிகள் எல்லாமே ஆர்கானிக் சம்பந்தமா, அதாவது இயற்கை விவசாயமா பாரம்பரிய நெல் ரகங்களை செய்யறாங்க. இதுல உதவி வேளாண்மை அலுவலர் சதீஷ்குமார், உதவி வேளாண்மை அலுவலர் சீனிவாசன், இவர் ஆத்மாவோட நம்மளோட வட்டார மேலாளர். அடுத்தது துணை வேளாண்மை அலுவலர் திரு எபினேசன் சார் இருக்காங்க. நம்ம சார்ட்ட ஒரு சின்ன சின்ன கேள்விகள் நீங்க உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துங்க. பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்துல அறிமுகப்படுத்தி 2 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கு. இப்பொழுது அந்த இயற்கை முறையில என்னென்ன விவசாயம் செய்யணும், எப்படி இதெல்லாம் செய்யணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன்படி நாங்கள் பஞ்சகாவியம், மீன் அமிலம், கற்பூர கரிசி இதெல்லாம் செய்யறதோட பயிர்கள் நன்றாக ஈல்டும் நல்லா கிடைக்கிறது. நீங்க என்ன வெரைட்டி பண்றீங்க? இப்ப என்ன ரகம் நீங்க பண்ணீங்க? இப்பொழுது நான் டிபிஎஸ் 5 அது ஆர்கானிக் தான் பண்றீங்க? ஆர்கானிக் தான் பண்ணுறேன். இப்ப சம்பா வேற ஏதாவது பாரம்பரிய ஏதாவது பண்றீங்களா? பாரம்பரிய தூயமல்லி போடலாம். அண்ணா நீங்க என்னென்ன பண்ணீங்க? இப்ப இந்த போகிறதுக்கு 6-7 வருஷமா நான் கருப்பு தோணி, சம்பா, தூயமல்லி இந்த மாதிரி ரகம் எப்போதுமே நான் ஆர்கானிக்கா பண்றதை நெல்லாரி கொடுக்குறேன். மதிப்பு கூட்டி நீங்க மதிப்பு கூட்டி அரிசி மாசமா போன வருஷம் நாளடி ஹார்வெஸ்ட் பண்ணது இப்பவும் அரிசியா பண்ணல. மதிப்பு கூட்டி தான் பண்றீங்க. அப்பதான் அந்த மாதிரி மதிப்பு கூட்டி பண்றதுனாலதான் நம்ம லாபம். நீங்க நெல்லா விற்கிறது கம்மியா சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்த அளவுக்கு ஈல்டு கம்மியா வந்தாலும் நம்ம மதிப்பு கூட்டி அதை சேல் பண்ணும்போது அதை விட நம்ம கூடுதலான வருமானம் கிடைக்கும். வருமானத்தோட என்ன ஒரு ஏக்கர்லயே ஒரு 10 மூட்டை 20 மூட்டை தான் ஹார்வெஸ்ட் பண்றாரு. இது என்ன பெரிய லாபம் இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அரிசி ஆக்கிட்டோம்னா அதோட லாபம் இரட்டிப்பா, நல்ல லாபம். அதே போல தூயமல்லி, அங்கச்சம்பா எல்லாமே நான் அரிசியா தான் பண்ணுவேன். திரு செந்தில் சார், நீங்க என்ன ரகம் பண்ணீங்க போன வாட்டி? கருப்பு கவுனி எவ்வளவு வந்துச்சு ஏக்கருக்கு? 7 மூட்டை வந்திருக்கும். ஆமா, நம்ம உரம் போடுறது இல்லை. ஆனா நீங்க இவர் சொல்ற மாதிரி, சார் சொல்ற மாதிரி நீங்க அதை கொஞ்சம் மெனக்கட்டு அந்த மில்லுல கொடுத்து அரைச்சிட்டு, ஒரு சில பேர் அவுளு ஆக்குறாங்க. கருப்பு கவுனி அவுளு, தங்க சம்பா அவுளு, மாப்பிள சம்பா அவுளு. அவுளாக்குறப்ப கிலோ எவ்வளவு தெரியுமா கேட்டாங்க? நானே கேட்டேன். 180 ரூபா ஒரு கிலோ சொல்றாங்க. அவுளாக்கி அதை நம்ம சாதாரணமா பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாயந்தர டயத்துல ஜீனி கொஞ்சம் தேங்காய் போட்டு கொடுக்கலாம். சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம இயற்கை வேளாண்மை சம்பந்தமா நம்மளோட துறை சார்ந்து ஒரு திட்டங்களை கொஞ்சம் சொல்லுங்க சார். துறை சார்ந்த திட்டங்கள் நம்ம பிகேஒய் நம்ம கடந்த 3 வருடமா நம்ம இந்த குழு தான் பண்ணோம். வீரமாங்குடி குழு ஓலைப்பாடி 2 குழு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு 2 வருஷம் முடிச்சு 3ஆவது வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசுடைய திட்டம். இதனோட முக்கிய நோக்கம் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கிய நோக்கம். அடுத்து மண் வளம் பாதுகாக்கிறது, அடுத்து மதிப்பு கூட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை ஊக்குவித்தல். இதெல்லாம் ஆமா ஆமா இதுல முதல்ல பசுந்தாள் உரம் பேசிருக்கோம். அது மண் வளத்தை பாதுகாக்கிறது. CM-NKS முதலமைச்சர் மண்ணூர் அவங்க இப்ப ஆட்டோமேட்டிக்கா இவர் எப்பயுமே சார் ஃபுல்லா இவங்களும் போட்டுருவாங்க, அவங்களும் போட்டுருவாங்க. இவங்க எல்லாரும் பசுந்தாள் உரம் பயிர் பண்றாங்க. ஆமா, வருஷம் வருஷம் ஃபுல்லாவே ஒரு சீசன் பசுந்தாள் உரம் பயிர் போட்டுருக்கீங்க. அதனால நிறைய நன்மைகள் தான் கிடைக்கும். மண்ணுயிர் காக்கும், மண்ணில் மண் வளம் கூடும். ரொம்ப நன்றி சார். 2 வருஷம் நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னாவே அதனுடைய உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே சார், எல்லாரும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.